Sheen-Lac Specialty Coating Tara. Always shining Sheen-Lac. Opulent Series Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என் ஃப்ரெண்டு குணா ஞாபகம் இருக்கா? ஆமா. அவன் பையன் தீபக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருப்பானே அவனேதான். ஓகே. கனடால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். ஹாலிடேக்கு வந்திருக்கான். இந்த ஹாலிடேல அவன் கல்யாணத்தை முடிச்சு பேக் பண்ண பாக்குறாங்க. அது என்னப்பா, யாரை கேட்டாலும் ஃபாரின்ல வேலைன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல வேலையே இல்லையா? என்ன பண்றது, லோக்கல்ல நிறைய காம்படிஷன், அதனாலதான் வெளிநாட்டு கிளம்பி போறாங்க. சரிப்பா, அப்புறம் என்னம்மா, என் ஃப்ரெண்டோட பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது. நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே, அது கல்யாண பேச்சே எடுக்காது. ஆமாப்பா, எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்? நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லல. It will take some time. இப்ப பண்ணலன்னா எப்ப பண்ண போற? கிளவி ஆனதுக்கு அப்புறமா. பாத்தியா, நான் நிம்மதியா சந்தோஷமா, அதுவும் நீ வந்திருக்கே, நீ இன்னும் சந்தோஷமா இருந்தா, நீ பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்க. எல்லா அப்பாவும் அவங்க பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஒரு தப்பா? அது ஒரு பிரச்சனையா? சரி விடு, நான் பேசல. சரி அதான் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, முடிச்சிருங்க. குணா தீபக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாமா? நான் கல்யாணமே வேண்டான்றேன். நீ என்னடானா தீபக் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பேசிட்டு இருக்க. அப்போ இந்த பிளான்ல தான் நீ வந்திருக்க. ஐயோ, நான் பேசினது கேஷுவலா தான் பேசியிருக்கேன். நோப்பா, நீ நிறைய மாப்பிள்ள ஆப்ஷனோட தான் வந்திருக்க. அப்படியே கேஷுவலா பேசி என்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணலான்னு பாக்குற. அதான் உன் பிளான்ல? அம்மா, அப்படி எல்லாம் இல்லம்மா. பா, இத பாரு, நான் தெளிவா கிட்ட சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. நான் பாட்டுக்கு என்னோட கரியர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கேன். எனக்கே ஒரு நாள் தோணும், எனக்குன்னு ஒருத்தன் என் லைஃப்ல வேணும்னு. அப்போ நானே உன்கிட்ட இல்ல, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட், இந்த அரேஞ்ச் மேரேஜ் இதெல்லாம் எனக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணலப்பா. எனக்கு நம்ம நேட்டிவ்ல இருப்பாங்கல்ல, இந்த எண்ணெய் வச்சு வாரி, இந்த விபூதி குங்குமம்லாம் வச்சு தெய்வ பக்தியோட ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணணும்னு தோணுதுப்பா. சரி, அதையாவது எப்ப பண்ணுவேன்? அது பிளான் பண்ணியா பண்ண முடியும்? அதுவும் நடக்கும். அப்படின்னா எனக்கு வேலை ஈஸிமா. பா, முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உன்னோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மைண்ட் செட்ல இருந்து வெளியே வா. என்ன பெத்த வளர்த்த படிக்க வச்ச, நானும் என்னோட ஸ்கில்ஸ்ல ஒரு நல்ல லைஃப் அமைச்சுக்கிட்டேன். இத திடீர்னு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா எப்படிப்பா? Dad, I just want to spend some good time with you now. Please stop it. இல்லம்மா, நேத்துக்கு தான் ஒருத்தனை பார்த்துருக்க. அவனை கார்ல வீடு வரைக்கும் கூட்டு வந்திருக்க. எப்படி நீ அவனை நம்பி வீடு வரைக்கும் கூட்டு வரலாம்? Are you that innocent? Appa, you know that I don't trust people easily, and I have another face, don't you? ஆமாம்மா, நான் அந்த ஃபேஸை நிறைய தடவை பார்த்துருக்கேன். Powered by Sivamsam. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட லைன் டேட் சிரப் டெய்லி 2 ஸ்பூன். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி. அசோசியேட் ஸ்பான்சர் 777. ஒரிஜினல் டேஸ்டுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. எல்லாரும் எதுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? Because they are mad, pa. Don't raise your voice ma. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். எதுப்பா சாதாரணமான விஷயம்? அம்மா இருந்ததும் உன்னோட தேவைக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. உன்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே வந்து பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க வராத ப்ளீஸ். தரா,
செல்லம், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உங்க அம்மா அப்பா ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். அதனால வீட்டில் இருந்த எல்லாரும் இன்னொரு கல்யாணம் என்ன பண்ணிக்க சொன்னாங்க, வற்புறுத்தினாங்க, புடம் பார்த்தாங்க. ஆனா உன் அம்மாவை என்னால் மறக்க முடியல. இந்த இழப்பில் இருந்து என்னால் மீண்டு வர முடியல. நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே உனக்காக. நீ சந்தோஷமா இருக்கணும்டா, அவ்வளவுதான். நீ எப்ப என்ன பார்க்கணும்னு தோணாலும் நான் வருவேன். பாஸ் இருக்காரா? பாஸ பார்க்கணும். நீ பாஸா அவர் பாஸா? நீ நினைச்சாலும் அவரை பார்க்க முடியாது, அவர் நினைச்சாதான் உன்னை பார்க்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம், நான் அவரை பார்க்கணும். என்ன விஷயம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அப்ப நீயே பாத்துக்கப்ப. என்ன திமிரா நிக்கிறான்? பேசிட வேண்டியதான், சொல்லிட வேண்டியதான். ஹலோ, என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? விட்டா இன்னைக்கு ஃபுல்லா யோசிப்பீங்க போல இருக்கு. ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்டா அப்படி ஒரு மெயில் அமிச்ச? என்னோட சிச்சுவேஷன் அப்படி பாஸ். நீ சொன்ன எந்த காரணத்தையும் என்னால் நம்ப முடியல. உண்மையான ரீசன் சொல்லு. சம்பளத்தையும் கொடுத்து பேப்பரையும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறேன். பாஸ், உண்மையான காரணத்தை தான் பாஸ் சொல்றேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம என்னால அவ்வளவு தூரம் அங்கிருந்து டிராவல் பண்ணி வர முடியல. நீ போய் சொல்ற. வேற என்ன பாஸ் சொல்றது? அப்புறம் ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் சொல்றா, பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாஸ். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். எனக்கு என்ன போய் பிரச்சனை வரப்போகுது? அது சாட்டர்டே சண்டே நீங்கள் திடீர்னு கூப்பிடுறீங்க, மிட் நைட்டில் வர. அதெல்லாம் நினச்சி தான் எங்கள் அப்பா நான் எங்கேயோ வெளில சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சி சந்தேகப்படுறாரு. அதான். இதெல்லாம் ஒரு ரீசனடா? ஸ்மால் பாயடா நீ. இந்த வயசுல வாழ்க்கையில முன்னேறணும்னா சாட்டர்டே சண்டே டே நைட்னு பார்க்கவே கூடாது. வேலை இருந்தா பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலை இருந்தா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்க பார்ட்டி கயிறு கட்டன்லாம் நடந்துட்டு இருக்க. குடிக்காத ஒரு பையனை பிடிச்சி இந்தா குடின்னு ஊத்தி விட்டா டென்ஷன். அப்புறம் எப்படி உருப்பிட முடியும்? நீ தானடா வந்த இந்த பிளான்ட்டை பெட்டர் பிளேஸா மாத்தணும்ன்ற என்னுடைய மிஷனை உன்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்கூல் மூலியமா மக்களுக்குலாம் எடுத்துட்டு போலாம் நீ தானே சொன்ன. இப்போ இந்த ஒரு சின்ன ரீசனுக்காக நீ பாட்டுக்கு வேலையை விட்டு போறன்ற. வாட் இஸ் திஸ் மேன்? பாஸ், எது பாஸ் சின்ன விஷயம்? எனக்கு ஏதாவது ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயிருந்தா யார் பதில் சொல்றது? இந்த பிளானட்லாம் பெட்டர் பிளேஸா மாத்துறது வேறையா இருக்கட்டும், அதுல நான் வாழ்வேனாமா? அப்ப இதான் உன் பிரச்சனை. உனக்கு சரக்கு ஊத்தி விட்ட கோவத்துக்காக நீ வேலையை விட்டு போறன்ற, அதானே? நீங்க சரக்கா ஊத்தி விட்டீங்க, ஏதோ பாங்கு தனியாமே என்ன கொலை பண்ண பாத்தீங்க நீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? டேய், அது சோமமானடா. யாரா உனக்கு பாங்கன்னு சொன்னா? பாஸ் பாஸ் பாஸ், எனக்கு எல்லாம் தெரியும். ஊத்தி விடுக்க சொன்னதே நீங்க தானே. பாஸ், இப்போ வரைக்கும் எங்க இருந்தேன், என்ன பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா ரயில் தண்டவாளத்துல படுத்திருக்கிறேன் தெரியுமா? தண்டவாளமா? ட்ரெயின் என் தலையில ஏறி இருந்தா யார் என் உசுருக்கு உத்தரவாதம் கொடுக்கறது? டேய், நீ கார்ல கம்ஃபர்டபிளா தூங்கிட்டு இருந்தடா. பாஸ், இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. டேய், நீ தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்கலடா. சொன்னா புரிஞ்சுக்கோ. புது ப்ராஜெக்ட் ஹெட் கார்ல தான்டா படுத்திருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும்டா. எனக்கே தெரியாது நான் எங்க போய் தூங்குனேன்னு. உங்களுக்கு எப்படி தெரியாது? எனக்கு தெரியும்டா. பார்த்திபா, உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையாடா? நைட்டு போதையில இருந்தா சரி, அது அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருக்கேன்னு தெரியலன்ற. விடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல பாஸ், இப்ப வரைக்கும் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. எங்க இருந்தா என்ன பாஸ்? இப்போ எங்க வீட்டுல இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் நான் பொறுப்போடு இருக்கணும், ஒழுக்கமா வேலைக்கு போகணும். அதே அளவு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் நானு. அதெல்லாம் உங்களோட இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆபீஸா பாஸ் இதெல்லாம்? ஆபீஸா? ஆபாசம். நடக்கிறது எல்லாமே ஆபாசம். அவன் நடானா இவள லவ் பண்றா, இவன் நடானா எவனையோ லவ் பண்றா. அதுக்கு நான் காவல் காத்துட்டு இருக்கணுமா? அதானே. அது சரி, பாஸே அப்படி இருந்தா அப்புறம் நான் எப்படி உருப்படுறது? பாஸ், தயவு செஞ்சு என்ன ஆளை விடுங்க. நீங்க சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் வேலையை விட்டு போறேன். முடிவே பண்ணிட்டேன்.
பார்த்திபன், ம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் ஒரு அட்வைஸ் தரேன். ஆ நீங்களா இனிமேல்ட்டு வேற கம்பெனிக்கு போய் சர்வே பண்ண முடியாது. மூடிட்டு போய் வேலையை பாரு. டைம் வேஸ்ட் பண்ணாத. யோ பைத்தியமா நீ? போயா. என்னடா இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. சரண்யா, இவனை முதல்ல டெர்மினேட் பண்ணி மெயில் அனுப்புங்க. டியூ டு பேட் கண்டென்ட்னு போடுங்க. சரண்யா, உங்களை தான் சொல்றேன். சார் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க சார். சீரியஸா சொல்றேன். டெர்மினேட் பண்ணுங்க. மேடம், உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் செட் ஆயிடுச்சா? ஓகே. ஓகே பாஸ், குட் பை. போடி. மிஸ்டர் பார்த்திபன், என்னைக்காவது ஒரு நாள் இந்த கம்பெனி தான் பெஸ்ட்னு ஃபீல் பண்ணிட்டு நீ திருப்பி வருவ. அன்னைக்கு உனக்கு வேலை இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். உன்னை வறுத்தெடுத்துட்டு தான் உள்ள சேர்ப்பேன். அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப கெட் லாஸ்ட். போயா. அவர் நம்மள எதுவுமே கேட்க மாட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மீனா இன்னும் ஆஃபீஸுக்கே வரல. அதை பற்றி அவருக்கு கவலையும் இல்லை, அதை அவர் கேட்கவும் மாட்டார். இப்படி தான் நம்ம ஆஃபீஸ் எப்பயும் ஃபன்னாக இருக்கும். ஓ, தட்ஸ் நைஸ். மேடம், உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பாஸ் என்ன சொன்னார்? பாஸ் என்ன சொல்லிட போறாரு? ஏன் கேட்டேன்னா, காவியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பாஸ் ரொம்ப மொக்கப்பட்டாரு. சரி சரி, ஓகே. ஆமா ஆமா, ஆஃப் கோர்ஸ். டேய் பார்த்திபா, என்னடா சாக்காய் பண்ணிக்கிற? இவங்க தான் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்தாரா? பார்த்திபா, டேய் ஒன்னதான்டா. புது ப்ராஜெக்ட் ஹெட்டா? ஆமாண்டா. ஹாய் பார்த்திபன். ஹாய். ஹலோ. நீங்க இங்க இந்த ஆஃபீஸில்? ஏன் என்ன எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இல்ல, ஆமா, ஞாபகம் இருக்கா? ஆமா. டேய் இவங்க தான்டா அன்னைக்கு ஒண்ணு. அது இவங்களே சொல்லுவாங்க. என்ன எங்க பாத்திருக்கீங்க? நீங்க தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ போனோம்ல. எங்க கனவுலையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் கனவுலயே மிதந்துட்டு இருக்கீங்களே சார். இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? மெடிடேஷன் பண்ணிருந்தல ரோட்ல. அப்போ நான் 10 ரூபாய் எடுத்து போய் வீட்ல விட்டாங்கடா. இவங்களா? ஆமாடா, ஆமா. கொஞ்சம் பார்த்து பேசு. சும்மா கொஞ்சம் பார்த்து பேசு. என்னடா பேசுறது? நீ பண்ணது நான் என்னடா பண்ணுவேன்? கொன்றுவேன். கொஞ்சம் பார்த்து பேசு. இதோட ப்ரீவியஸ் டீடைல்ஸ் மட்டும். ஓகே. அப்புறம் வேற என்ன பாத்தீங்க கனவுல? அது நிறைய இருக்கு. ஆமா, இந்த ஆபீஸ்ல தான் வர்க் பண்ண போறீங்களா? டேய், ப்ராஜெக்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே தான் ஒர்க் பண்ண போறாங்களான்னு கேட்குற? அவங்க கூட தான் நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ண போறோம். அச்சோ, என்னாச்சு பார்த்திபன்? ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. டேய் பார்த்திபா, என்னடா வேலை விட்டு போறியா? அப்படிலாம் இல்லை, அது யாரோ சும்மா யாரோ. பின்ன உன் போஸ்ட்டுக்கு ரெக்வயர்மெண்ட் மெயில் வந்திருக்கு. டேய் சொல்லவே இல்லை. சாரி, இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். இங்கே இருக்கு. சாரி, இங்கே வந்துடுறேன். டேய் என்ன வேலையை விட்டு போறானா என்ன? அப்படின்னா இருக்காது மேடம், இப்படிதான் சும்மா ஜாலிக்கு ஏதாவது பண்ணே இருப்பான். கூல் ஃபெலோ. தெரியும். பார்த்து பத்திரமா இரு. பி சேஃப். I'll talk to you soon. ஓகே. என்ன, நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? How much time should I wait for you? Having fun. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இட்ஸ் ஓகே, ஃபைன். உனக்கு என்ன பிரச்சனை? பாஸ் கிட்ட பேசணும். அவர் மீட்டிங்ல இருக்காரு, அதுவும் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு. சரி, அது எப்போ முடியும்? அது எப்போ முடிஞ்சா உனக்கு என்ன? உனக்கு தான் மெயில் அனுப்பியாச்சுல. ஏன் இப்படி பண்ண? இது நான் த்ரோ. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் பாஸ் போய் யோன்னு சொல்லுவ நீ? என்ன சொல்ற? அந்த தங்கமான மனுஷனை போய் இப்படி மரியாதை நம்ம பேசுற? சரிமா, அவர் தங்கமான மனுஷன் தான். சரியா, அந்த தங்கமான மனுஷன் தான் என்ன போதை ஏத்தி ரோட்ல தள்ளி விட்டார்ல. சரிடா, இப்ப என்ன? அதான் வேலைக்கு வரலன்னு சொல்லி போயிட்டல. சரி, பாஸ கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். ப்ளீஸ் நீ சொல்ல. அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? தயவு செஞ்சு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. போய் சொல்ல, போ. சரி, நான் சொல்றேன், வெயிட் பண்ணு. சரி, ஓகே. நான் உனக்கு தனியா இருக்கிறப்போ சால்சா டான்ஸ் ஆடி காட்டுறேன். பை பை.
பை பை. பாஸ் பார்த்திபன் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னமா அவனுக்கு தெரியல பாஸ், உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா. வரச் சொல்ல அவனை. பாஸ். வாங்க மிஸ்டர் சிவகடாட்சம். ஏதாவது மறந்து விட்டு போயிட்டீங்களா? ஆமாம் பாஸ். என்னது? என் மனச சொல்லு மேன். வாட் இஸ் தி மேட்டர்? மறுபடியும் எனக்கு கால் பண்ணுவா என் கேர்ள் ஃப்ரெண்ட். இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்கு? சூப்பர் பாஸ். கேர்ள்ஸ்னாலே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? லவ் ஆல், ஹேட் நோ ஒன். சூப்பர் பாஸ். ஆமா பாஸ், அப்போ இவ்வளவு உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? பாஸ் வேணாம் பாஸ். இவ்வளவு மாதிரி மொக்க ஃபிகர்லாம் நான் சீன்றதே இல்ல. பாத்தியா இல்லையா நீ ஒரு மொக்க ஃபிகரா? டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்ட பாக்குறியா? சொல்றா, என்னடா பிரச்சனை உனக்கு? பாஸ், நான் உனக்கு பாஸும் கிடையாது, இவன் எனக்கு பீஸும் கிடையாது. What's the matter? Come to the point. பாஸ், நான் என்ன I don't have much time for some unwanted fellows. பாஸ், என்ன பாஸ் இப்படி பிரிச்சு பேசிட்டீங்க? டேய், உனக்கு மெயில் அனுப்பிச்சாச்சுடா. ஆபீஸ்ல you are a stranger now inside the premise. Legally you are not allowed to be here right now. நமக்கான உறவு முடிஞ்சு 15 minutes ஆச்சு மிஸ்டர் பார்த்திபன். பாஸ், இப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாஸ். நான் ஏதோ அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டேன் பாஸ். கோவத்துல வேலையை விட்டு போறேன்னு. அம்மா சத்தியமா இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பாஸ். தயவு செஞ்சு வேலையை விட்டு தூக்கிடாதீங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். என்ன பண்ணலாம்? இவன் எதுக்கு போனா எதுக்கு வரான் ஒண்ணுமே புரியலையே பாஸ். அது சரண்யா, யாருக்கெல்லாம் சிசி போட்டிருக்கீங்க? சார், உங்களுக்கும் அவருக்கும் தான். செத்தாய் மகனே. ஆமா, இப்ப எதுக்கு நீ வேலையை விட்டு போகணும்னு சொன்ன? திருப்பி எதுக்கு வேலையில சேரணும்ன்ற? உன்னை வேலை விட்டு தூக்குறதும் திருப்பி உன்னை அதே வேலையில சேர்க்கறதும் இதுவே நான் வேலையா பண்ணிட்டு இருந்தா வேற யார் என் வேலையை பாப்பா? உன் வேலையை யார் பாப்பா? பாஸ், ஆமா பாஸ். இல்ல பாஸ், இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது பாஸ். எப்படி நடக்காது? இப்ப நான் வேலையை விட்டு போறேன்னு சொன்னல, அந்த மாதிரி இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன் பாஸ். என்ன நடந்தாலும் சரி, என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரி, என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி பாஸ், நான் தாங்கிக்குவேன் பாஸ். இப்ப தெரிஞ்சிரும் கொஞ்ச நேரத்துல நீ தாங்குவியா மாட்டியான்னு. ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது மட்டும் மறந்து போச்சு பாஸ். அது நான் ஞாபகப்படுத்துறேன். இப்ப எதுக்கு நீ திரும்ப வேலை வேணும்னு சொல்ற? அது வந்து பாஸ், உள்ளுக்குள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட், அந்த வாய்ஸ் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதை இயற்கைன்னு சொல்லலாம், இல்ல பிரபஞ்சத்தின் சக்தின்னு சொல்லலாம், தி வேர்ல்ட் ஆஃப் தி நேஷன், தி ஓஷன் கூட சொல்லலாம். சரண்யா, தம்பியோட டெர்மினேஷன் மேல சிசி போட்டு பிரசிடென்ட் சேர்மன் எல்லாருக்கும் அனுப்பிச்சு இவன் போஸ்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு அனுப்பி ஹெச்ஆருக்கு அனுப்ப சொல்லுங்க. பாஸ் ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ், வேணாம் பாஸ், வேணாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ். சரி, நான் மன்னிக்கிறேன். ஆனா உண்மையான ரீசன் வந்து உங்க உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் தாராதான் பாஸ். கதை கூறும் வரை எதிர்போன முறை வானில் விழித்த விண்மீனே நீ கலங்கிட நீ கரைந்திடும் மதி பயந்திட நீ கருமாடும் தீ She lacked specialty coating
Tara, always shining Shellac, Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by Sivamsam. இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health partner, Lion Date Syrup. Daily 2 spoon. Beverage partner, Daily. Taste Daily. Taste the Daily. Associate sponsor, 777. மனமினிக்கும் சமையலுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். டாக்டர் ஸ்ரீவர்மா, ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி, ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.